என்னென்றால் ஏன் அந்த எங்களுடைய ஆக்கள் மட்டும் இங்கே உள்ள ஸ்டாண்டர்ட் ரூல்ஸுகளை ஃபாலோ பண்ணிடாமல் ஏன் அந்த இன்சூரன்ஸ் மோட்டி தேவைன்னா தேவைதான். இப்போ அவன் பொருட்காரன் சொல்றான் எனக்கு பிரச்சனை இல்லை, நீ அடிபட்டியோ இங்கே போனீங்க எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ மற்ற ஆக்களுக்கு நீயும் பாதுகாக்கப்படணும்னா சொல்றான். அதனால இப்போ நாங்கள் சில ப்ரொஃபஷனல் எம்ஓடி டெஸ்டர்ஸ் அது அப்படின்னா அதை எடுத்து நாங்கள் கொண்டு செய்ய வேணும். இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் அது உங்களுக்கு தேவையான வேலை. நாளைக்கு வேண்டாம் வேண்டாம் சில இப்போ புது சட்டம் வந்திருக்கு, அண்ணனுக்கு தெரியுமா தெரியாது, காரை அதை பறித்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நியூ ரூல்ஸ் இருக்கு. நான் இப்போ 15-20 வருஷம் கார் ஓடுறோன்னு ஒரு நாள் போலீஸ்காரன் என்ன பார்த்து மறைக்கல. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன் டைம் செய்கிறபடியா. அப்போ அது எங்களுடைய ஆக்கள் அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் இந்த நாட்டு ரூல்ஸுகள் அது வந்து நாங்கள் இருக்க வேணும். நாங்கள் சர்வீஸ்ன்றது அவங்க கார்காரனுக்கு தெரியும், அந்த சர்வீஸ் செய்கிறவர்களுக்கு தெரியுமா என்னென்ன செய்ய வேணும். ரெண்டாவது யார் ப்ரொஃபஷனல் இதை உண்மையாக எங்களுடைய ஆக்கள் அதை ஃபாலோ பண்ண வேணும். என்றால் இதை இல்லை யூரோப்பில் உள்ள ஆக்கள் எல்லாரும் பார்த்து யோசிக்கணும்னா லண்டனுக்கு போனாண்டா டொஜி வேலை செய்யறாங்க. அது இருக்கா நீங்க உண்மையா தெரியும். நல்லது உண்மை. இந்த விஷயத்துக்காகத்தான் நாங்கள் இப்ப இந்த நிகழ்ச்சியிலேயே இந்த விஷயத்தை எடுத்ததே அதுக்காகத்தான் முக்கியமா. இது நேரத்தில் நாங்கள் பாக்குறோம்னா சில கார்கள் வந்து மிக நீண்ட காலம் பாவிக்கிறாங்க. அது எப்படி? அது மெயின்டெனன்ஸ். நீங்க எவ்வளவு காலம் பாவிக்கலாம் ஒரு கார்? இப்ப நீங்க பாத்தீங்க ஒஸ்டின் கார் எல்லாம் யாழ்ப்பாணத்துல இப்ப எத்தனை 50 வருஷம் இருக்குமா கிட்டத்தட்ட இப்பவும் இருக்குது அந்த கார் எல்லாம். அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஏதாவது வேற போதுன்னு சொன்னால் அதுக்கு முதலே ரிப்பேர் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஆயில் சேஞ்ச் செய்கிறீங்களோ காருக்கு அவ்வளோக்கு அந்த என்ஜின் லைஃப் வந்து கூட இருக்கும். ஆயில் சேஞ்ச் தான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் இப்போ வருஷத்துக்கு ஒருக்கா செய்தால் போதுமா? வருஷத்துக்கு சில பேர் வந்து இப்போ என்ன பார்த்தோம்னா இந்த கஸ்டமர்ஸ் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆயில் சேஞ்ச் பண்ணிவிடும். அவ்வளோ ஸ்மூத்தாக இன்ஜின் இருக்கும், அந்த மைலேஜ் எதே காட்டாது, அவ்வளோவுக்கு இந்த நல்ல ஸ்மூத்தான இன்ஜினாக இருக்கும். நீங்கள் சர்வீஸை ஃபுல் சர்வீஸ் செய்யாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஆயில் சேஞ்சாவது செய்து கொண்டு வாங்க. என்ஜின் சைடாவது நல்லா இருக்கும். சிலர் 40-50 வருஷத்துக்கு இருக்குமா ஒரு கார்? ஆனால் இப்போ செய்கிற கார்கள் வந்து அந்த காலத்தில் கார்கள் செய்யலாம் குவாலிட்டி காணிச்சதை வேணும். இப்போ வந்து மார்க்கெட்டிங், அதாவது இவ்வளவுக்கு சாமான் விற்கலாமா அவ்வளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட், அப்படித்தான் இப்போ வர்ற கார்கள். இவ்வளோ காலம் நீங்கள் அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து பிளான பார்ட்ஸ் எல்லாம் அந்தந்த நேரம் மாற்றி கொண்டு வந்தீங்கன்னா லைஃப் டைம் பாவிக்கலாம் கார். ஒரு நேர் வணக்கம். அன்னேஸ், நான் தர்மரட்னம் கதைக்கின்றேன். வணக்கம் தர்மரட்னம். உங்களுடைய கெஸ்டுக்கும் வணக்கம். நான் ஒரு பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு சொல்லுவதற்கு விரும்புகிறேன். என்னென்றால் நீங்க எம்ஓடியில ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இந்த எம்ஓடி சர்டிபிகேட் இருக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் கார் ரோட் டாக்ஸ் மாற்ற போக ரினியூ பண்ண போகக்குள்ள 3 டாக்குமெண்ட்ஸ் கேட்பார்கள். ஒன்று கார் இன்சூரன்ஸ், மற்றது கார் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்டேஷன், மற்றது எம்ஓடி. அந்த 3 இல்லாட்டில் ரோட் டாக்ஸ் கொடுக்க மாட்டினோம். அது ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட கெஸ்டுக்கு அது கட்டாயம் தெரியும். எங்களுடைய ஆக்கள் அதை வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இப்போ உள்ள கார்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் அநேகமாக ஃபுல் சர்வீஸ் செய்வார்கள். அதோடு உங்களுடைய கெஸ்ட் சொன்ன மாதிரி 6 மாதத்துக்கு ஒருக்காவும் அந்த ஆயில் சேஞ்ச் பண்றது பெட்டர். காரண்ட வயதை பொறுத்தது. இப்போ ஒரு 10 வருஷம் 6-7 வருஷத்துக்கு பிறகு என்றால் 6 மாதத்துக்கு அந்த ஆயிலை சேஞ்ச் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஃபுல் சர்வீஸ் கொடுக்கறதும் நல்லது. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க கெஸ்ட, அந்த இவ்வளவு காலத்துக்கு காரில் பாதிக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட கெஸ்ட் சொல்லுவார் நினைக்கின்றேன். என்ஜின் லைஃப் வந்து അതിന്റെ കാലം വന്ന് 100,000 miles இல்லாட்டி 200,000 miles அப்படித்தான். அதுக்கு பிறகு என்ஜினை மாற்ற வேண்டி வரும். அப்போ எல்லா பாட்டுகளும் மாற்றினாலும் பரவாயில்லை, என்ஜினையும் வடிவாக பார்க்க வேண்டும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை நாங்கள் எல்லோரு நேருக்கும் சொல்றதுக்காகத்தான் நான் எடுத்து சொல்லுகிறேன். நன்றி. அதுல வந்து இப்ப தற்போதைய நிலைமையில வந்து நீங்க அந்த 3 டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போக தேவையில்லை. எம்ஓடியை அதாவது டேக்ஸ் எடுக்கிறதுக்கு ஆன்லைனில் எடுக்கலாம். ஆன்லைனில் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே டேட்டாவில் இருக்கும். நீங்கள் டெபிட் கார்டில் பே பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்ட டேக்ஸ் வரும் வித்தின் 2-3 days. மற்றது போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் கொண்டு போனால் நல்லது. என்ன சொன்னால் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் அந்த டேட்டாவை என்டர் பண்ணியிருக்காது. ஆனால் எம்ஓடியை பொறுத்த மட்டும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தெரியும் உங்களுக்கு எம்ஓடி இருக்குன்னு சொன்னால் மினிஸ்ட்ரியோட சம்மந்தப்பட்ட கட்டாயம் அங்கே இருக்கும். மற்றது லாக் புக் கொண்டு போக தேவையில்லை. நீங்கள் என்ன சொன்னால் நீங்கள் ரிமைண்டர் இருந்துன்னு சொன்னால் ரிமைண்டரை கொண்டு போனால் காணும் அந்த நேரத்தில்.
இப்போ காலம் மாறிக்கொண்டு வருது. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போகணும்ட்டு இல்லை. சில நேரம் நம்பரை கையாளுக்கு எல்லாத்தையும் கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஒரு நேர் வணக்கம். வணக்கம். ஹலோ. பேசுங்க. ஹலோ, நான் கவுன்சிலேருந்து மதுரை கேட்குறேன். என்னென்ன சொல்லுதுன்னா, எம்ஓடி பாஸ் பண்றதுக்கு வந்து ஏர் பேக் லைட் எரிஞ்சால் எம்ஓடி பாஸ் பண்ணுமா? நிச்சயம் பாஸ் பண்ணும். பாஸ் பண்ணும், அது எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏர்பேக் வந்து உங்களுக்கு தான் நன்மை. என்ன சொன்னால், ஏர்பேக் வேலை செய்யலைன்னு சொன்னால் தப்பித்தவரை நீங்கள் பிள்ளைகளோட ஃபேமிலியோட போய்க்கலாம், ஆக்சிடென்ட் பட்டுன்னு சொன்னால் ஏர்பேக் வேலை செய்ய போகிறது இல்லை. அப்போ லைஃபுக்கு தான், உங்களோட லைஃபுக்கு பிள்ளைகளோட லைஃபுக்கு தான் ஆபத்து. அதை நீங்கள் இக்னோர் பண்ணி போட்டு இருக்காதீங்க. அது செய்வீங்க. நீங்கள் எந்தெந்த காரோ அந்த இல்லாட்டி எந்த கராஜிலும் என்னமோ இப்போ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, டயக்னோஸ்டிக் பண்ணி என்னத்துக்காண்டி இந்த லைட் எரியுதுன்னு சொல்லி செக் பண்ணி செய்வினோம். இன்னும் அதில் வந்து சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னா ஏபிஎஸ் லைட் வேறு ஏர்பேக் லைட். ஏபிஎஸ் கட்டாயம் அந்த லைட் எரிஞ்சுன்னா பாஸ் பண்ணாது. ஆனால் ஏர்பேக் லைட்டோட பாஸ் பண்ணணும் எம்ஓடி. நன்றி. இப்போ ஒரு காரண்ட ஆயுள் காலம் மிஸ்டர் தர்மரட்னம் சொன்னார் வந்து எவ்வளவு? 100,000 அதை விட கூட. என்ன பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஒரு மினி கேப் டிரைவர் கனாலமாக கிட்டத்தட்ட 300,000-400,000 செய்துட்டார் காரில், ஒரே என்ஜின் தான். ஆனால் அவர் அந்த காரம் விட்டுட்டு போகிறதில்லை, இதுவரை என்ஜினும் மாற்றல. ஆனால் 3 இப்படி எட்டி பார்ப்பேர், இடம் இருந்த கார் வர்றதுக்கு இடம் இருந்தால் கொண்டு வந்து ஓயில மாற்றிடுவார். வந்து போட்டு அப்புறம் அடுத்த கிழமை 2 கிழமையில வந்து இன்னொரு கோயில் மாற்றணும். அப்படித்தான் அவர் அந்த காரை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தவர். நிச்சயம் மோர் தேன் 300,000-400,000 மைல்ஸ் செய்திருக்கும் அந்த கார். ஓடி அதுக்கு பிறகு அந்த 600 காட்டாதான் 100 முடிஞ்சாலும் திரும்ப முதல்ல இருந்து தொடங்கும். அப்ப 100,000 மைலுக்கு தான் இருக்குது அதுல இருக்கு. அப்ப திரும்ப சைவர்ல இந்த வண்டில இருந்து தொடங்கும். அப்படின்னா என்ன பத்த மட்டும் அவர் எனக்கு கஸ்டமர் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா கஸ்டமர். அவன் ஒவ்வொரு வருஷம் 40,000-50,000 மைல் செய்வார். அப்ப எனக்கு தெரியும் கட்டாயம் அந்த இன்ஜினோட அவர் கொண்டு போறாரு. ஒரு நேர் வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? என் பேர் நாகா. நான் கிளேவால இருக்கிறேன். ராதாவை நல்லா தெரியும். என்னென்றால் நான் கேட்க வேண்டிய முக்கியமான லெவல் என்னென்றால், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எம்ஓடிக்கு போடல நான் பார்த்த பேப்பர்ஸ் எல்லாத்துலையும் இந்த ஹையஸ்ட் ஃபார் அன் எம்ஓடி 55 pounds. இவர்கள் 10 பவுனுக்கு எம்ஓடி செய்து கொடுத்தார்கள் கிறிஸ்துமஸ் டைம்ல. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேனவே போய் ரீசனபிளா அவர்களும் இந்த 10 பவுனை கட்டி எடுத்து வந்தார்கள். ஆனால் நான் அதை எடுக்க போகும்போது அவர் அந்த ஆஃபரை இல்லாமல் பண்ணி போட்டேன். கேட்கிறால் இந்த எம்ஓடிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவைக்கு எவ்வளவு நீங்க வேணும். ஆனால் இதுல உங்களுக்கு 10 pounds கொடுத்ததுல உங்களுக்கு ப்ராஃபிட்டோ லாஸோ என்னன்னு நீங்கள் 10 poundsக்கு கொண்டு வரலாம். பாக்குற மாதிரில இந்த மினிமம் வந்து 35 pounds கூட எமோட்டி செய்யலாம். சரி, இன்னொரு விஷயம் நன்றி உங்களுக்கு. இன்னொரு விஷயம், இது நாங்கள் சிந்திக்க சேமிக்க நிகழ்ச்சியில வந்து அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமா நாங்க விளம்பரம் சம்பந்தமா நாங்க பேச மாட்டோம். அது சில நேரம் ஒரு விளம்பர ரகசியமா கூட இருக்கலாம். என்னன்னா அதை பற்றி நாங்கள் பேச இயலாது. என்னன்னா அது விளம்பர நிகழ்ச்சிகள்ல அதை பற்றி பேசலாம். இப்ப நாங்க பேச மாட்டோம். சரி, இப்ப இந்த இடத்துல வந்து இந்த லைட் என்ஜின்ல இருந்து சில லைட்டுகள் பத்துறது, அந்த ஒருத்தர் சொன்னார் தானே, இப்ப லைட் எரியும் இல்ல மற்ற கூடுதலா வந்து என்ஜின் மேனேஜ்மெண்ட் லைட் இபிசி ஒரு லைட் ஒன்று வரும். அது வந்து அது லைட் எரிஞ்சாலும் எம்ஓடி பாஸ் பண்ணும். ஆனா அதன் அர்த்தம் வந்து எமிஷன் சிலவோட ஃபெயில் பண்ணலாம். அந்த புகை சம்பந்தமானதான் இல்லாட்டி காரண்ட பெர்ஃபார்மன்ஸ் சம்பந்தமான லைட் தான் அது. அதாவது ஒரு மிஸ்ஸிங் இருந்தால் அந்த லைட் வரும். ஆனால் அதன் அர்த்தம் எம்ஓடி ஃபெயில் பண்ண முடியல, ஃபெயில் பண்ணவும் சான்ஸ் இருக்கு. அதாவது எமிஷன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணா. நீங்க சொன்னீங்க வந்து காரை வந்து திறந்து பார்க்க மாட்டோம் சொல்லி.